ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள். அதாவது இப்போ குரு பகவான் மிதுன மனையில் இருக்கார். அந்த மிதுன மனையிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு. அப்போ 12 வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார். ஸோ இது ஒரு 48 நாட்கள், அதாவது 4/12/2025 வரை தான் கடகமனையில் இருக்க போறார். ஸோ இது ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது. ஸோ இந்த 48 நாட்கள் இந்த கடகத்தில், அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு நல்லவர் அல்லவா, ஒரு இயற்கை சுபகிரகர். அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த 48 நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார். ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார் என்பதை இந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி 48 நாட்கள் 18/10/2025 4/12/2025 வரை கடகமனையில் உச்ச பலம் பெறும் குரு பகவானால் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான யோகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா லக்னாதிபதி, ராசி அதிபதி, அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு பகவான். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைய போகிறது. அப்போ இந்த உச்ச பலம் அடைய போகக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக உங்களுக்கு இருந்து கொண்டு பல வகைகளில் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியால் கொஞ்சம் உங்கள் மனதளவில், எண்ணளவில், உணர்வு அளவில், செயல் அளவில் ஒரு திருப்தி அடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசி நாதன் ஆன குரு பகவான் உச்ச பலம் அடைவது ஒரு சிறப்பு. அது 5ஆம் இடத்தில் அடைவது கூடுதல் சிறப்பு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் மனதில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய, விரயத்தை கொடுக்கக்கூடிய, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இப்போ குரு பார்க்கறதுனால அந்த சனி பகவானும் நல்ல தன்மை, அதாவது விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த விரயம் இப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இப்போ வெட்டி செலவாயிட்டு இருந்தது, ஒரு மனசெலவில் சரியில்லை, மனதில் ஒரு தெம்பு இல்லை, என்னதான் நான் நல்லது பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டு ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இந்த குருவால், இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் உங்கள் ராசியதிபதி உச்சபலம் பெறும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும், மனதில் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், பார்க்கலாம், எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற அந்த உணர்வுங்கிறது இந்த காலகட்டம் இருக்க போது. ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது. மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்புகள், மனதில் ஒரு ஊக்கம் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், பூர்வ புண்ணியம், பஞ்சமஸ்தானம், ஒரு நல்ல அமைப்பு, கடவுளினுடைய அனுகிரகம் அங்கே தான் இருக்குது. ஒரு நல்ல நெறிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே தான் இருக்குது.
அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அந்த 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல உங்கள் ராசிதிபதி போய் உட்காரும்போது நல்ல நடத்தை, நல்ல தன்மைகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் நன்றாக வளரக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு பீரியட். இந்த 48 நாட்கள் குழந்தை வரம் உங்களுக்கு கிடைத்து விடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வலுவா இருக்கார். அப்போ நிச்சயமா நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைக்கு படிப்பு சூப்பராக இருக்க போகுது. குழந்தை நினைத்து கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் அந்த கவலை இல்லை. குழந்தை அவங்களாகவே படிச்சுக்குவாங்க. நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை, என்ன படிக்கணுங்கிற ஆசைகள் இப்போ மனசுக்குள்ளே விதைத்து இருக்கக்கூடிய தன்மை, அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை முயற்சியும் இப்போ எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். பதவி கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு பதவி டக்குன்னு கிடைச்சிடும். பதவி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, துறை ரீதியான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், விளையாட்டுத்துறை, அதாவது கலைத்துறை, ஏதாவது ஒரு கலையில் ஆர்வம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு என்ன மனசில் பிடித்திருக்கிறதோ அந்த கலைக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஏற்கனவே விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குற பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது டிராவல், சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள். அப்போது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை. ஸோ இப்படி பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. தந்தையின் மூலமாக நல்லவைகள், ஏதாவது தந்தைக்கு பார்த்திங்கன்னா தந்தையால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தந்தைக்கு சில ஹெல்த் பிரச்சனை இருந்தால் கூட இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன பாக்கியம், எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் அடைவதற்கான வாய்ப்பு. ரிசர்ச் துறையில் ஒரு சிலருக்கு நாட்டம் இருக்கும். அதில் சில குளறுபடிகள் இருக்கும். மனசில் குழப்பம், இப்போ முடிக்கலாமா, படிக்கலாமா, வேண்டாமா, இந்த மாதிரி சில தடங்கள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்குண்டான அந்த ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இன்னும் மிக முக்கியமாக குரு பகவான் தனது சமசப்தம பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார், மனமகிழ்ச்சி சந்தோஷ ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. உச்ச குரு 11ஆம் இடத்தை பார்க்கறது இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த நிகழ்வுங்கிறது இருக்குது. அப்போ 5-11 கனெக்ட் ஆனாலே அது ஒரு சூப்பரான ஒரு தன்மை. 5-11 11ஆம் அதிபதியையும் குரு பார்க்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல அமைப்பு. அந்த 11ஆம் அதிபதியான சனி பகவானையும் அந்த குரு பார்க்கறதும் ஒரு சிறப்பு அமைப்பு. அப்போ தொழில் சில மாற்றங்கள் உண்டு. இந்த 48 நாளில் நீங்கள் என்ன மாற்றங்கள் செய்து கொள்ளணுமோ செஞ்சுக்கலாம். ஒரு சிலர் வேலையை சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேலையில் அது ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருந்தவங்கெல்லாம் இப்போ அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 48 நாட்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் வேலையை மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுது. அப்போ மனசு பாதிக்கப்படும். அப்போ மன ரீதியாக டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து எடுக்கணும். ஆனால் சேஞ்சஸ் கொடுக்கும். அந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸாக அமையும். யோசனை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அவசரப்படக்கூடாது. அவசரப்படாத என்ன, டக்குன்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தேடலாம் அப்படிங்கிற முடிவு வேண்டாம். அப்படி மாறணும்னா இந்த மீனராசி என்பர்கள் நிச்சயமாக இன்னொரு 2 வருடங்கள் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு திருப்திங்கிறது இருக்காது.
மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிண்டு அப்புறம் மாறுவது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. ஆனால் இப்போ கோச்சார் ரீதியில் உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் பெறும்போது நல்லவைகள் தான் நடக்கப் போகிறது. நல்ல அனுகூல வாய்ப்புகளை தரும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு அதாவது அந்நியர்கள் மூலமாக, அந்நியர்கள் அதர் கேஸ்ட்டு அல்லது வெளிநாட்டினர் மூலமாக நல்லதொரு நிகழ்வு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாகும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஏன் நல்லதுன்னா இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் 8ஆம் அதிபதியும் வலிமை பெறுகிறது. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நலம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நிச்சயமாக நல்லது ஏற்படுத்தும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காது, ஹெல்த்தை பற்றி அக்கறையும் இருக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அதுக்கு சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு. அப்போது உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் பெறும்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார்? ஆட்சி பலத்தோடு இருக்காரா, இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா, திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா? ஸோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா, அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா, இல்லை சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா, 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும். இப்போ உங்கள் கரண்ட்டில் குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா, ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.